இதுல என்ன ஒண்ணுன்னா நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவகைக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டு எறிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கு எல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த 41 பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பார்க்கிற சில செய்தியெல்லாம் கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு. நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது, எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது. ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறதை பார்த்தா அவரை கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர்